சிவா திருச்சிற்றம்பலம். அரகர நம பார்வதிபதையே அரகர மகாதேவா. தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய. அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் குடியாத்தம் தாமோதரன். இன்று நாம் உலவாரப்பணி செய்ய இருக்கும் கோயில் காசி விஸ்வநாதர் கோயில். விசாலாட்சி உடனுறை ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயம், மேல்மொனவூர், வேலூர் மாவட்டம். வேலூர் கிட்டே இருக்குங்க இந்த கோயில். இந்த கோயில் பார்த்திங்கன்னா வேலூர்லேருந்து ஆம்பூர் போகிற ரூட்டில் ஸ்டார்டிங்லேயே வந்துடும். கொணவட்டத்துக்கு தாண்டினோடனே, அதாவது வேலூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டரில் இந்த கோயில் இருக்குது. ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஆம்பூர்லேருந்து வந்திங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் கிட்ட வராங்க. பள்ளிக்கொண்டாலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் 17 கிலோமீட்டர் வரும். ரோட்லேயே வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும். அதில் அப்படியே பேக் சைடு ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே போனோம்னா இந்த கோயில் இருக்குது. ரொம்ப பழமையான சிவன் கோயில். ஒரு 16ஆம் நூற்றாண்டு கோயில்னு சொல்கிறாங்க. நம்ம கோட்டை கோயில், வேலூர் கோட்டை கோயில் இருக்குது இல்லைங்களா, அது மார்கபந்தீஸ்வரர் கோயில். அந்த டைமில் கட்டின கோயில் தான் இது. காசிக்கு நிகரான சிவன் கோயில் இதுன்னு சொல்கிறாங்க. சுயம்புலிங்கம் இங்கே இருக்கிற சாமி பார்த்த மூலவர் பார்த்திங்கன்னா சுயம்புல வந்தவர். ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். இது இன்டீரியரில் உள்ளே இருக்கிறதுனால யாருக்குமே இந்த கோயில் பற்றி தெரியலைங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து அர்த்த மண்டபம். நிறைய கோயில் நம்ம வேலூர் மாவட்டத்தில் அர்த்த மண்டபம் இருக்காது. இந்த கோயிலில் அர்த்த மண்டபம் இருக்குது. கோயிலை சுற்றி மதில் செவர் நல்லா பெருசாக வச்சுருக்காங்க. ஆனால் அப்போ வச்ச மதில் செவராக தான் அது. ஆனால் பால் அடிஞ்சு போயிட்டுருக்கு. ஒரு சைடு பார்த்திங்கன்னா இடிஞ்சு விழுந்துட்டுருக்கு. இப்போ தான் வந்து மதில் செவர் மறுபடியும் கட்டுறதுக்கு வந்து சேங்ஷன் பண்ணியிருக்காங்களாம். கூடிய சீக்கிரத்தில் கட்டிடுவாங்க. கோயிலை சுற்றி நிறைய மரங்கள்லாம் வச்சுருக்காங்க. அப்பர் சன்மார்க்க உலவாரப்பணி அறக்கட்டளை சார்பாக இந்த கோயிலை கார்த்திகையா, ராஜசேகரையா, டெல்லிபாபு தலைமையில் உலவாரப்பணி மே 5ஆம் தேதி செய்தோம். வேலூர், குடியாத்தம் சரௌண்டிங்ஸில் இருந்து ஒரு 35 அடியார்கள் வந்தாங்க. வந்து சிறப்பாக உலவாரப்பணி செய்து கொடுத்தாங்க. நிறைய சின்ன பசங்க கூட வந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அந்த மதில் சுவர் இடிஞ்சு போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க. அந்த பக்கம் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு சைடு ஃபுல்லாகவே உடஞ்சிட்ருக்கு. கூடிய சீக்கிரத்தில் அது கட்டிடுவாங்க. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா காசிக்கு நிகரான சக்தி வாய்ந்த சிவன் கோயில். கொடிமரமும் ரொம்ப பழசாக இருக்குங்க. அந்த மேலே கவசமே இல்லை. இப்போ கோயில் உள்ளே வந்திருக்கோம். கோயில் உள்ளே நுழைஞ்சதும் ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் வந்து காசி விஸ்வநாதன். இந்த காசியில் இருக்கிற மாதிரி லிங்கம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. சுயம்பு லிங்கம். இவர் தான் மூலவர். அப்படியே உள் பிரகாரத்தை நம்ம சுற்றி வந்தோம்னா ஃபஸ்ட்டு விநாயகர் வர்றாரு. அடுத்து தட்சிணாமூர்த்தி, மூலையில் கணபதி தனியாக இருக்காங்க, பாலகணபதி. மூலவருக்கு பின்னாடி பெருமாள், வாசுதேவ பெருமாள். அப்படியே பேக் சைடு முருகர் வள்ளி தெய்வானையோடு இருக்காங்க. இந்த பக்கம் கார்னரில் பார்த்திங்கன்னா நாகக்கன்னிகள் இருக்காங்க. இந்த பக்கம் பிரம்மர், கீழே சண்டிகேஸ்வரர், துர்க்கை அம்மன்,
இந்த உள் பிரகாரத்தை முடிச்சுட்டு லெஃப்டில் திரும்பினீங்கன்னா விசாலாட்சி அம்மன் சன்னதி இருக்குது. இதுக்குமே உள்ளே சுற்றி வர மாதிரி பிரகாரம் இருக்குது. ஃபஸ்ட்டு நந்தன கணபதி இருக்கார். அடுத்து தாட்சாயினி அம்மன், மூலவருக்கு பின்னாடி வாசுதேவகி அம்மன், இங்கே பிரம்மி அம்மன் சன்னதி, துர்க்கை அம்மன். முடிச்சுட்டு வந்தோன்னா லெஃப்ட் சைடில் வந்து இங்கே காலபைரவர் இருக்கார். காலபைரவர், நவகிரக சன்னதி. நவகிரக சன்னதிக்கு லெஃப்ட் சைடில் தனியாக சனீஸ்வரனுக்கு ஒரு சன்னதி வச்சுருக்காங்க சின்னதாக. உள்ளெல்லாம் கோயில் சுத்தமாக தான் வச்சுட்டு இருந்தாங்க. நல்லா இருக்குது கோயில். மிகவும் சக்தி வாய்ந்த காசி விஸ்வநாதன். பட் இந்த கோயிலுக்கு வரலாறு யாருக்குமே சரியாக தெரியல. நம்ம மறந்து போன தவற விட்ட வரலாற்றில் இந்த கோயிலும் ஒன்று. அடுத்து நம்ம அடியார்கள்லாம் இப்போ உலகார பண்ணி செஞ்சிட்ருக்காங்க. வேலூரில் இப்போது 111 டிகிரி வெயில் வந்திருக்கு. இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் நம்ம அடியார்கள் வந்து காலையில் 7 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க உலகார பண்ணி. சீக்கிரம் மதியத்தெல்லாம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு. அன்றைக்கி பிரதோஷம் வேறு. காலை உணவு ஒரு அடியார் எடுத்துக்கொண்டார். மதிய உணவும் ஒரு அடியார் டொனேட் பண்ணாங்க. இங்கேயே சமைச்சு கொடுத்தாங்க. அந்த அம்மையாருக்கெல்லாம் நன்றி. நம்ம மேகலாம்மா வந்து வெயிலுக்கு வந்து கூழ் மோர் கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கும் நன்றி. இந்த கோயிலில் உலகார பண்ணி செய்கிறதுக்கு அரேஞ்ச் செய்த கங்கை அமரன் ஐயாவுக்கும் நன்றி. ஆலய தூய்மை ஆண்டவன் சேவை. உங்கள் அருகில் இருக்கிற எல்லா கோயிலும் இதே போல் சுத்தமாக நீங்கள் வச்சுக்குங்க. வேறு எதனா கோயில் உங்களுக்கு சுத்தம் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அப்பர் சன்மார்க்க உலகார பணி அறக்கட்டளை நிர்வாகியை கார்த்திகையை தொடர்பு கொள்ளுங்கள். அது பேனர்லேயே ஃப்ரண்ட்டில் நம்பர் இருக்கும். இது முன்னாடி மண்டபத்தில் மேலே இருந்த சத்தைங்கள்லாம் அது மரம் இருக்கிறதுனால நிறைய சத்தைங்கள்லாம் விழுந்திருந்தது. கோயில் கோபுரத்தை சுற்றி மதில் சுவர்களெல்லாம் மரம்லாம் வளர்ந்துட்டு இருந்தது.
இது ஃபஸ்ட்டு கோயில் என்ட்ரன்ஸ் உள்ளே நுழையும் போது லெஃப்ட் சைடில் விநாயகர் சன்னதி தனியாக வச்சுருக்காங்க. இதான் கோயில் என்ட்ரன்ஸு. இதெல்லாம் நம்ம அடியார்கள் சுத்தம் பண்ண இடம். சுற்றி நல்லா சுத்தம் பண்ணி கொடுத்துட்டாங்க. உழவாரப்பணி செய்து கொடுத்த அனைத்து அடியார்களுக்கும் நன்றி. காசிக்கு நிகரான சக்தி வாய்ந்த இந்த கோயிலில் எங்களுக்கு உழவாரப்பணி கிடச்சிது. அப்பன் சிவன் எங்களுக்கு கொடுத்த பெரும் பாக்கியம் என்று கருதுகிறோம். நீங்களும் உங்கள் பக்கத்தில் இருக்கிற கோயிலில் உழவாரப்பணி செய்யுங்க. உங்களால் முடியலைனாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். அதே போல் காசிக்கு நிகரான இந்த சிவன் கோயிலை நீங்களும் வந்து தரிசனம் செய்யுங்க. சிவன் அருள் பெறுங்க. இந்த கோயில் எக்ஸாக்டாக நம்ம மேல்மனூர் வேலூர் மாவட்டத்தில் வேலூர்லேருந்து குடியாத்தம் வர ரூட்டில், அதாவது பள்ளிகொண்டா வர ரூட்டில் ஒரு 5 கிலோமீட்டரில் கொணவட்டம் ஃபஸ்ட்டு வரும். அதுக்கு அடுத்தது மேல்மனூர் தான். வேலூர்லேருந்து வரும்போது ரைட் சைடில் மேல்மனூர் வரும்போது கவர்மெண்ட் ஸ்கூல் ஒன்று இருக்குது. அந்த ஸ்கூலுக்கு பேக் சைடு அப்படியே 1 கிலோமீட்டர் ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போனோம்னாவே இந்த கோயில் வந்துடும். நீங்களும் வாங்க, இறைவன் அருள் பெறுங்க. நன்றி, வணக்கம். சிவாய நம.